குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனதருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்களை எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டுவார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறவர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் மாசி மாத வாழ்த்துக்களும். கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி அன்பர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள் சொல்லலாம், சாணக்கியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் சாதகமாக பாதகமானு பார்த்தீங்கன்னா தை மாதம் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பானது ஒரு பலனை கொடுத்துருக்கும். கண்டிப்பாகவே பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மனம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான இனிப்பான விஷயத்தில் தை மாதம் சக்கரை பொங்கல் மாதிரி இருந்திருக்கும். இந்த மாசி மாதம் அப்படி தான் இருக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாற்றம் இருக்குது. ஏன்னா ஒரு நல்லா இருக்கும்னா சில இடத்துல உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போது ஒரு டேப்லெட் ஒன்று போட வேண்டியிருக்கும், இல்லை கஷாயங்கள் குடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அப்போ கஷாயமோ மாத்திரையோ கசக்குமான்னு கேட்டிங்கன்னா கசக்கும், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா வலிக்கும். எதுக்காகனா உங்களோட உடம்பை திருப்பியும் பழையபடி கொண்டு வரதுக்காக. வைரம் பாஞ்ச கட்டை போல் ஆக போகிறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் மாசி மாதத்தில். அப்போ என்ன இருக்கும், இப்போ கருங்காலிலாம் பாருங்கள், கருங்காலி என்ன சொல்கிறாங்க, மரத்தை சொல்கிறதில்ல, உள்ளே இருக்க தண்டு தான் வேல்யூ அதிகம் கருங்காலிக்கு. ஸோ அது போல தான் இப்போ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கடந்த மாதத்தில் கட்ட அனுபவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சில படிப்பினைகள் தரப்போகுது, சில விஷயங்களில் சின்ன இடையூறுகள் பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். என்னங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான நெருடல்கள் இருக்கும்.
மனம் சம்மந்தப்பட்ட திங்கிங் நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பீங்க. கொஞ்சம் யூடியூப் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, ஆக்ஷன் மூவிஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறது நல்லது. முக்கியமாக பார்க்காம இருந்தால் மிகவும் சிறப்பானது விஷயமா இருக்கும். மேலும் உங்களுக்கு விரயம் சார்ந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அவுட் சைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூடான உணவுப் பொருட்களை உண்ணுவது தவறு, அதை இப்போ கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. சூடான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூடாக சாப்பிட்றது இல்லை, அந்த ஒரு ஹீட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா, அது சம்மந்தப்பட்ட பழங்களையோ உணவுகளையோ தவிர்ப்பது நல்லது. வெளியில் இருக்க அவுட் சைடு ஃபுட்டை தவிர்த்துருங்க. மேலும் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. சில பொருட்கள் தொலைவதற்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தொலைந்து போவதற்கான சான்சஸ் உண்டு. தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிறிய காயங்கள் எங்கன்னா இடிச்சுக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. பைக்லலாம் போகும்போது கம்பல்சரியாக ஹெல்மெட் போட்டு போங்க கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கீழே வந்தால் தலையில் தான் அடிப்படும் இந்த காலகட்டத்தில். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது முன்னெச்சரிக்கை தானே. ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு போகிறது கட்டாயம். ஏன்னா கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக விடாமல். ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறது நல்ல விஷயமாக இருக்கும். சரிங்க, இதெல்லாம் நடக்குது, அப்போ நான் என்ன பண்ணட்டும், அப்போ தலையில் அடிபட்டே ஆகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வத்திற்கு, குலதெய்வ கோவிலுக்கு இல்லை இஷ்டதெய்வ கோவிலுக்கு சென்று முடிக்காணிக்கை கொடுப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரம். முடிக்காணிக்கை கொடுத்துட்டு கடல் சார்ந்த இடத்துல ஒரு குளியல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக விளங்கும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தலைமுடி இறக்குவது மிக சிறப்பான பலன் தரும். எங்க நாங்கள் பெண்களாக இருக்கோம், அப்போ நுனி முடி கொடுப்பாங்க. ஸோ அந்த முடியை உச்சி முடி எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு பரிகாரமாக அமைவதற்கான சான்சஸ் உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு வேலைகளை செய்து வருவது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இல்லைன்னா யார்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போனீங்கன்னா அதை திரித்து பேசி 3 4 4 100 சரிங்களா, பேனை பெருமாளாக வாங்க சொல்லுவாங்க பாருங்கள். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாகிற கதையாக வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் யாருக்கிட்டையும் எந்த ரகசியங்களையும் சொல்ல வேண்டாம். ரகசியங்கள் உங்களோடு இருக்கிற வரைக்கும் அது ரகசியமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் ரகசியத்தை வெளியிடுவது மிக சாதகமான சூழ்நிலை இருக்காது. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்துக்களும் ஜாமீனும் கடனும் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம் சரிங்களா. நீங்கள் கடன் கொடுக்க வேணால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது. மேலும் கன்னிராசி அன்பர்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ கடன் வாங்கி நீங்கள் தொழில் செய்வது மிக நல்லது. ஏன்னா தொழிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நலிஞ்சு போயிட்டுருக்கும், கடன் வாங்கி தொழில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் கடன் வாங்கி தொழில் செய்யலாம். உங்களுக்கு அடுத்த மாதங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக கடன் வாங்கி தொழில்கள் செய்யலாம். சரிங்க, இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளின் உடல் உபாதைகளில் கொஞ்சம் இருக்கும். அதனால் உடல் உபாதைகள் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு உணவும் வீட்டில் இருக்க உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருக்காது. குழந்தைகள் வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா கை கல்ல கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கள். அது ஒரு சிறப்பானது ஒரு பாதுகாப்பாக அமையும் சொல்லலாம். சரிங்க, உங்களுக்கு 7 சனீஸ்வர பகவான் இருக்காரு. என்ன பண்ண போகிறாரு, உங்களின் வாழ்க்கை துணையை நீங்கள் நல்ல முறையில் நடத்தணும். ஏன்னா நீங்கள் இப்போ எந்த மாதிரி நடத்த போகிறீங்களோ அதுதான் அடுத்த மாதத்து ஒரு பலனாகவே உங்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அவங்கள சந்தேகப்பட்டாலும் திட்டி அவங்கள வருத்தப்பட வச்சிங்கனாலும் அடுத்த காலகட்டங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருத்தமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் உங்களோட வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பொருள் சேர்க்கையும் மன நிம்மதியும் ஏற்படும். இல்லைனா மனம் சஞ்சலம் ஏற்பட்டு ஒரு விதமான மன அழுத்தத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா முடியெடுக்குவது ஒரு பெரிய பரிகாரமாக சொல்லியிருந்தோம். அடுத்தது அன்னதானம் செய்வது சரிங்களா. அன்னதானம் செய்வது வியாழக்கிழமைகளில் நீங்கள் அன்னதானம் செய்வது மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். இந்த தயிர் சாதமே நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். தயிர் சாதம் மற்றும் பிரிஞ்சி சாதங்கள் சொல்லலாம் சரிங்களா, அந்த கலவை அந்த கலந்த சாதங்கள். ஸோ இதை நீங்கள் பரிகாரமாக கொடுக்கும் பொழுது யாருக்காவது தேவைப்படுவதற்கு நீங்கள் செய்யும் பொழுது அது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக விளங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு மதிப்புடனும் மரியாதையுடன் நடத்துங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுக்குறது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சான்சஸாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் விளங்கப் போகிறது. வணக்கம்.